வரை என்னுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார். இந்த தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள், அடுத்து வன்னியர் மக்கள், அடுத்தது மீனவர் மக்கள், மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள். நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய அறமான ஒரு கருத்து. இதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பலமுறை நாங்கள் பேசியிருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு டேட்டா, ஒரு தரவு என்னிடம் வந்தது. தமிழ்நாட்டில் சமுதாயங்களின் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு. அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 62 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம். 42 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே 130 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம், நாம் ஆளலாம். இது அடிப்படை உண்மை. ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு நாம் ஏதோ முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவு இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான். இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள், அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் இடையிலே இந்த கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் எதிரி அல்ல. நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும், எதிர்த்து ஆட்சி அதிகாரம் வேண்டும். இதைத்தான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மைய கருத்து, ஆழமான கருத்து. நாமும் முன்னேற வேண்டும். ஏதோ ஏதோ முதலமைச்சர், துணை முதல் அமைச்சர், அமைச்சர் எந்த பணி எல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சமூகம் வேண்டும். பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும், படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல், சூழ்ச்சி செய்து, ஆனால் அந்த சூழ்ச்சியை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி, அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து. அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம். ஆனால்
அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வெல்லும். அது மறுபேச்சு கிடையாது, மறுபேச்சு கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் இன்று இங்கே நான் வரையறுக்கின்றேன். அவருடைய மனைவி அவர்கள், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம். இன்று ஒரு இயக்கத்தை தொடங்குகின்றார்கள். இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இந்த இயக்கம் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடிமட்ட கொள்கை, சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும். நாம் முன்னேற வேண்டும். நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும். நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த சர்ச்சையும் வேண்டாம். அதில் நான் மிக கவனமாக இருக்கின்றேன். அதை மீறி எங்கே அங்கொன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியை ஊற்றுகிறேன். ஒரு நாள் ஒரு சிலர் அதை எண்ணெயை ஊற்றுகிறார்கள். என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். கிராமத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அதே குடிசையில் தான் 2 பேர் அதே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதே கோமம் தான் கட்டிட்டு இருக்கிறான், அதே ஆடு மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிறான், அதே கல்வியோடு தான் பிடிச்சிட்டு இருக்கிறான். படிப்பறிவு இல்லை. சாயங்கால நேரம் போனா தண்ணியை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க, பிபி எடுத்து வருவாங்க. தேர்தல் முடிச்சோன்னா போயிடும். இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல. ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும். இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் 23. இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த சமுதாயம் பட்டியல் சமுதாயம் 21. இந்த 2 சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த 2 சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள்? இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுலயும் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் புரோட்டோகால் பார்த்தா மொத்தமா இருக்குது. திமுக இருக்குது 35 அமைச்சர்கள். 35வது புரோட்டோகால் யாருன்னா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த. 34வது புரோட்டோகால் யாருன்னா பட்டியலின சமுதாயத்தை. 32வது 33 வேற யாரும் கொடுத்தா 32வது யாருன்னா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த. இப்போ அவங்க ஓட்டு பத்த வேணும். புரோட்டோகால்ல கூட உங்களால கொண்டு வர முடியல. முன்னிருக்கு. இதுதான் சமூக நீதி பேசுற கட்சிகள் எழுதலாம். பேசுறதா எவ்வளவு பேசிட்டு போலாம். பாட்டாளி கட்சி கிடைச்ச அமைச்சர் பதவி நாங்க யாரும் வன்னியர் கொடுக்கல. தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலின சமுதாய சார்ந்தவர்களுக்கு முதல் அமைச்சர் கொடுக்கிறது. நாங்க கொடுத்தது 1998 கொடுத்தோம். திமுக 1999 கொடுத்தாங்க. நாங்க கொடுத்த ஒவ்வொரு ஆண்டுக்கு பிறகுதான் திமுக முதலாக மத்தியில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு பேசிட்டு போலாம். கட்சியின பாட்டாளி கட்சியில பொதுச் செயலாளர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேற எந்த கட்சியும் மற்ற கட்சியில எதுவும் கிடையாது. நான் அமைச்சராக இந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல 28 ஆண்டுகள் பட்டியலின மக்களுக்கு அங்க இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லி வலியுறுத்தி எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஓராண்டு நாளும் நான் போராடி எதிர்ப்புகளை மீறி போராடி முதல் முறையாக ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல
பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு வந்தார். ஆண்டுக்கு இன்னைக்கு 5000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு MBBS மட்டுமல்ல, MD, MS, MCA, யூராலஜி, PG எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது காரணம் மருத்துவர். அப்போ அதே போன்ற தாம்பரத்தில் இருக்கிற தேசிய சித்த மையம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, அதுல ஒரு ஆழமான கோரிக்கை, பண்டிதர் அயோத்தியதாஸ் அவருடைய பெயரை வைக்க வேண்டும். பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர் என்ற ஆழமான கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. எதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் நான் அதை நிறைவேற்றி இன்னைக்கு தாம்பரம் சித்த மருத்துவமனை பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை என்று அவருடைய சிலையை நிறுவி அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் பிசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே மேடையில் அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினான். இன்னும் எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். டெல்லியில எய்ம்ஸ் நடந்த பட்டியலின மக்களுக்கு நடந்த கொடுமைகள், அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்தவன் தான் தோரா கமிட்டியை நிறுவி. இப்படி ஒன்றொன்றாக அடுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இவ்வளவு நடந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து நம்மை பிரித்து சூழ்ச்சிகள் செய்து பிரித்து வைத்து அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டு பதவிகளும் பொறுப்புகளும் வந்து நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமா இந்த நேரத்தை நான் சொல்லி என்னுடைய கடமையாக இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர் ராம்ஸ்டான் இந்த மேடையில் இருந்தாருன்னா இன்னும் அதிகமாக நான் பேசியிருப்பேன். அவர் எனக்கு இன்னும் அதிகமாக பேசணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் நீங்க பல கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க. அதனால இதுக்கு மேல நான் அதிகமா பேச விரும்பல. இன்னொரு மேடை தனியாக ஒரு மேடை போடுங்க. நான் வரேன். நான் எவ்வளவு நான் பேசணும், 1 மணி நேரம் நான் பேசணும். பேசி அடுத்தது என்ன நாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் நாம் பேசி ஒன்றிணைந்து நாம் ஒரு புகழாரம் முன்னுக்கு நாம் செல்வோம், ஒற்றுமையாக நாம் செல்வோம் என்று இந்த நேரத்தில் ராம்ஸ்டான் அவரை நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகள், அவருடைய நோக்கங்கள், அதையெல்லாம் நாம் அதை நெஞ்சிலே நிறுத்தி நாம் முன்னேறுவோம். திருமதி ராம்ஸ்டான் அவர்களும் நீங்கள் தைரியமாக இருந்து நாம் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் முன்னேறுவோம் என்று பல முறை என்னுடன் நேரடியாக நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார். இது தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள், அடுத்து வன்னியர் மக்கள், அடுத்தது மீனவர் மக்கள், மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம். நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நண்பர் ஆம்ஸ்டாங்குடைய ஆழமான ஒரு கருத்து. இதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு டேட்டா, ஒரு தரவு என்னிடம் வந்தது. தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு. அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 62 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம். 2வது, 3வது, 4வது எல்லாம் இதெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால்
தமிழ்நாட்டிலே 130 சட்டமன்ற தொகுதிகள் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம், நாம் ஆளலாம். இது அடிப்படை உண்மை. ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு காலகாலமாக நாம் ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவு இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான். இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது. இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும், எதிர்த்து ஆட்சி அதிகாரம் வேண்டும். இதைத்தான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மைய கருத்து, ஆழமான கருத்து. நாமும் முன்னேற வேண்டும். ஏதோ முதலமைச்சர், துணை முதல் அமைச்சர், எந்த பணி எல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சமூக வேண்டும். பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும், படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், சுயமரியாதைகள் வாழ வேண்டும். நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து, ஆனால் அந்த சூழ்ச்சியை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி, அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து. அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம். ஆனால் மனைவி அவர்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம். இன்று ஒரு இயக்கத்தை தொடங்குகின்றார்கள். இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இந்த இயக்கம் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடிமட்ட கொள்கை, சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும். நாம் முன்னேற வேண்டும். நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும். நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த சர்ச்சையும் வேண்டாம். அதில் நான் மிக கவனமாக இருக்கின்றேன். அதை மீறி எங்கே அங்கொன்று இங்கொன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணியை ஊற்றுகின்றேன். ஒரு நாள் ஒரு சிலர் அதை எண்ணெயை ஊற்றுகிறார்கள். என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அதே குடிசையில் தான் 2 பேர் அதே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதே கோமம் தான் கட்டிட்டு இருக்கிறான், அதே ஆடு மாதிரி தான் வெளிச்சிட்டு இருக்கிறான், அதே கஞ்சியோகம் தான் பிடிச்சிட்டு இருக்கிறான்.
படிப்பறிவு இல்லை, சாயங்கால நேரம் போனா தண்ணியை தாராயத்தை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க, பிபி எடுத்து வருவாங்க. தேர்தல் முடிச்சோன்னா போயிடும். இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல, ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்றேன். இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் 23, இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த சமுதாயம் பட்டியல் சமுதாயம் 21. இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள், இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே சரி. அதுலயும் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் புரோட்டோகால் பார்த்தா மொத்தமா இருக்குது திமுக இருக்குது 35 அமைச்சர்கள். 35வது புரோட்டோகால் யாருன்னா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த, 34வது புரோட்டோகால் யாருன்னா பட்டியலின சமுதாயம், 32வது 33 யாரு கொடுத்தா 32வது யாருன்னா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த. இப்போ அவங்க ஓட்டு பட்டம் வேணும், புரோட்டோகால்ல கூட உங்களால கொண்டு வர முடியல. முன்னிருக்கு இதுதான் சமூக நீதி பேசுற கட்சிகள் எழுதலாம். பேசுறதா எவ்வளவு பேசிட்டு போலாம். பாட்டாளி கட்சி முதலாக எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி நாங்க யாரும் வன்னியர் கொடுக்கல. தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலின சமுதாய சாமிகளுக்கு முதல் அமைச்சர் கொடுத்திருக்கோம். திமுக எப்ப தெரியுமா மத்தியில முதல் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. நாங்க கொடுத்தது 1998 கொடுத்தோம். திமுக 1999 கொடுத்தாங்க. நாங்க கொடுத்த ஒவ்வொரு ஆண்டுக்கு பிறகுதான் திமுக முதலாக மத்தியில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு பேசிட்டு போலாம். கட்சியில பாட்டாளி கட்சியில பொதுச் செயலாளர் என்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேற எந்த கட்சியும் மற்ற கட்சியில எதுவும் கிடையாது. நான் அமைச்சராக இந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல 28 ஆண்டுகள் பட்டியலின மக்களுக்கு அங்க இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லி வலியுறுத்தி எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஓராண்டு காலம் நான் போராடி எதிர்ப்புகளை மீறி போராடி முதல் முறையாக ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு வந்தார். ஆண்டுக்கு இன்னைக்கு 5000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு MBBS மட்டுமில்ல MD MS MCA யூராலஜி PG எல்லாம் படிச்சுட்டு இருந்தது காரணம் மருத்துவர் ஐயா. அப்போ அதே போன்ற தாம்பரத்தில் இருக்கிற தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல ஒரு ஆழமான கோரிக்கை அயோத்தியதாஸ் அவருடைய பெயரை வைக்க வேண்டும். பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர் என்ற ஆழமான கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. எதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் நான் அதை நிறைவேற்றி இன்னைக்கு தாமரை சித்த மருத்துவமனை பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை என்று அவருடைய சிலையை நிறுவி அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் பிசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே மேடையில் அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி வந்தார். இன்னும் எவ்வளவு சொல்லி போயிட்டு இருக்கலாம். டெல்லியில எய்ம்ஸ் நடந்த பட்டியலின மக்களுக்கு நடந்த கொடுமைகள் அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்தவன் தான் கோரா கவிஞர் நிறுவி. இப்படி ஒன்றொன்றாக அடுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இவ்வளவு நடந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து நம்மை பிரித்து சூழ்ச்சிகள் செய்து பிரித்து வைத்து அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டு பதவிகளும் பொறுப்புகளும் வந்து நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமா இந்த நேரத்தில் நான் சொல்லி என்னுடைய கடமையாக இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர் ராமஸ்டான் இந்த மேடையில் இருந்தாருன்னா இன்னும் அதிகமாக நான் பேசியிருப்பேன். அவர் எனக்கு இன்னும் அதிகமாக பேசணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் நீங்க பல கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க. அதனால இதுக்கு மேல நான் அதிகமாக நான் பேச விரும்பல. இன்னொரு மேடை தனியாக ஒரு மேடை போடுங்க. நான் வரேன். நான் எவ்வளவு நான் பேசணும், 1 மணி நேரம் நான் பேசணும்.
1 மணி நேரம் நாம் பேசுவோம். பேசி அடுத்தது என்ன நாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் நாம் பேசி ஒன்றிணைந்து நாம் ஒரு புகழானோம் முன்னுக்கு நாம் செல்வோம், ஒற்றுமையாக நாம் செல்வோம் என்று இந்த நேரத்திலே நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவரை நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகள், அவருடைய நோக்கங்கள், அதையெல்லாம் நாம் அதை நெஞ்சிலே நிறுத்தி நாம் முன்னேறுவோம். திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் நீங்கள் தைரியமாக இருங்கள், நாம் இருக்கின்றோம், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் முன்னேறுவோம் என்ற நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைவந்தது பல முறை என்னுடன் நேரடியாக கருத்துக்களை சொல்லி எப்படியாவது இந்த மக்களை நாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார். இந்த தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டியலின மக்கள், அடுத்து வன்னியர் மக்கள், அடுத்தது மீனவர் மக்கள், மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் அதிக அளவில் மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் நாம். நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய அறமான ஒரு கருத்து. இதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பலமுறை நாங்கள் பேசியிருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு டேட்டா, ஒரு தரவு என்னிடம் வந்தது. தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் என்று ஒரு தரவு. அந்த தரவின்படி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 62 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம். 42 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம். 2வது, 3வது, 4வது எல்லாம் இதெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே 130 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம், நாம் ஆளலாம். இது அடிப்படை உண்மை. ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு காலகாலமாக நாம் ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக, படிப்பறிவு இல்லாத, மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவுதான். ஐயா சமூகத்தை போராடி அதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அவர்களும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள், அவருடைய கொள்கையை நாங்கள் வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது. இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை தாண்டி கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு தெரியல. நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். எதுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும்? இதைத்தான் தொடர்ந்து
நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மைய கருத்து, ஆழமான கருத்து. நாமும் முன்னேற வேண்டும். ஏதோ முதலமைச்சர், துணை முதல் அமைச்சர், எந்த பதவி எல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சமூக வேண்டும். பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும், படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல், சூழ்ச்சி செய்து, ஆனால் அந்த சூழ்ச்சியை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி, அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து. அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம். ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக பேச்சு கிடையாது. அந்த அடிப்படையில் இங்கே நான் வரையறுக்கின்றேன். அவருடைய மனைவி அவர்கள், திருமதி ஆஷா அவர்கள், முக்கியமாக அவர்களுக்கும் முழு ஆதரவு நாங்கள் தருகின்றோம். இயக்கத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இந்த இயக்கம் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடிமட்ட கொள்கை, சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும். நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த சர்ச்சையும் வேண்டாம். அதில் நான் மிக கவனமாக இருக்கின்றேன். அதை மீறி எங்கே அங்கொன்று இங்கொன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் அந்த பிரச்சனைக்கு தண்ணியை ஊற்றுகின்றேன். ஒரு சிலர் என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லோரும் வளர வேண்டும். கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அதே குடிசை தான், 2 பேரும் அதே குடிசை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதே கோமம் தான் கட்டிட்டு இருக்கிறான், அதே ஆடு மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிறான், அதே கஞ்சியோட தான் குடிச்சிட்டு இருக்கிறான். படிப்பறிவு இல்லை, சாயங்கால நேரம் போனா தண்ணியை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க, பிபி எடுத்து வருவாங்க. தேர்தல் முடிச்சோன்னா போயிடும். இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல, ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும். இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் 23, இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த சமுதாயம் பட்டியல் சமுதாயம் 21. இந்த 2 சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த 2 சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள்? இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். புரோட்டோகால் பார்த்தா மொத்தமா இருக்குது திமுக இருக்குது 35 அமைச்சர்கள். 35வது புரோட்டோகால் யாருன்னா பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தது. 34வது புரோட்டோகால் யாருன்னா பட்டியலினத்தை சமுதாயம். 32வது 33 வேற யாரும் கொடுத்தா 32 பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தது. புரோட்டோகால்ல கூட உங்களால கொண்டு வர முடியல முன்னேற்றம். இதுதான் சமூக நீதி பேசுற கட்சிகள் எழுதலாம். பேசுறா எவ்வளவு பேசிட்டு போலாம். பாட்டாளி கட்சி முதலாக எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி நாங்கள் யாரும் வன்னியர் கொடுக்கல. தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலின சமுதாய சாமிகளுக்கு முதல் அமைச்சர் கொடுக்கிறது. திமுக எப்ப தெரியுமா மத்தியில முதல் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. நாங்க கொடுத்தது 1998 கொடுத்தோம். திமுக
1999 கொடுத்தாங்க. நாங்க கொடுத்த ஒவ்வொரு ஆண்டுக்கு பிறகுதான் திமுக முதலாக மத்தியில ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு பேசிட்டு போலாம். கட்சியில பாட்டாளி கட்சியில பொதுச் செயலாளர் என்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். வேற எந்த கட்சியிலும் மற்ற கட்சியில எதுவும் கிடையாது. யாரும் இல்லை. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல 28 ஆண்டுகள் பட்டியலின மக்களுக்கு அங்க இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லி வலியுறுத்தி எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஓராண்டு காலம் நான் போராடி எதிர்ப்புகளை மீறி போராடி முதல் முறையாக ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு வந்தார். ஆண்டுக்கு இன்னைக்கு 5000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு எம்பிபிஎஸ் மட்டுமில்ல எம்டி எம்எஸ் எம்சிஎஸ் யூராலஜி பிஜி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது காரணம் மருத்துவர் ஐயா. அப்போ அதே போன்ற தாம்பரத்தில் இருக்கிற தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல ஒரு ஆழமான கோரிக்கை பண்டிதர் அயோத்தியதாஸ் அவருடைய பெயரை வைக்க வேண்டும். பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர் என்ற ஆழமான கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை எனக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் நான் அதை நிறைவேற்றி இன்னைக்கு தாம்பரம் சித்த மருத்துவமனை பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை என்று அவருடைய சிலையை நிறுவி அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் பிசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே மேடையில் அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி வந்தார். இன்னும் எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். டெல்லியில எய்ம்ஸ் நடந்த பட்டியலின மக்களுக்கு நடந்த கொடுமைகள் அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்தவன் தான் தோரா கவிஞை நிறுவி. இப்படி ஒன்றொன்றாக அடுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இவ்வளவு நடந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து நம்மை பிரித்து சூழ்ச்சிகள் செய்து பிரித்து வைத்து அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டு பதவிகளும் பொறுப்புகளும் வந்து நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமா இந்த நேரத்தில் நான் சொல்லி என்னுடைய கடமையாக இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர் ராம்ஸ்டான் இந்த மேடையில் இருந்தாருன்னா இன்னும் அதிகமா நான் பேசியிருப்பேன். அவருக்கு இன்னும் அதிகமா பேசணும்னு சொல்லியிருப்பார். ஆனா நீங்க பல கட்சிகளை சார்ந்தவங்க வந்திருக்கிறீங்க. அதனால இதுக்கு மேல நான் அதிகமா பேச விரும்பல. இன்னொரு மேடை தனியாக ஒரு மேடை போடுங்க. நான் வரேன். நான் எவ்வளவு நான் பேசணும், 1 மணி நேரம் நான் பேசணும். 1 மணி நேரம் நாம் பேசணும். பேசி அடுத்தது என்ன நாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் நாம் பேசி ஒன்றிணைந்து நாம் ஒரு புகழாடுவோம் முன்னுக்கு நாம் செல்வோம். ஒற்றுமையாக நாம் செல்வோம் என்று இந்த நேரத்திலே நம்ம ராம்ஸ்டான் அவரை நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைகள் அவருடைய நோக்கங்கள் அதையெல்லாம் நாம் அதை நெஞ்சிலே நிறுத்தி நாம் முன்னேறுவோம். திருமதி ராம்ஸ்டான் அவர்களும் நீங்கள் தைரியமாக இருந்து நாம் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் முன்னேறுவோம் என்று